சார் வணக்கம் சார். இப்போ பகுதி ஈல தமிழர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா? இதில் 4வது பாயிண்ட்டு தமிழ் கடித இலக்கியம் ஓகேங்களா? இதை பார்க்குறேங்க. இதில் ஜவஹர்லால் நேரு பார்த்தாச்சு. மகாத்மா காந்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு சார். மூவாவும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு. அடுத்து அண்ணா ஓகேங்களா? இவர் வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கார் அண்ணா கடித இலக்கியம். இப்போ 2024 நடந்த குரூப் 2 2ஏவிலையும் அண்ணா கொஷின் 2 வந்துச்சு கடித இலக்கியம். கடித இலக்கியம் இல்லாத கொஷினே இல்லை சார். கடித இலக்கியம் இல்லாத கொஷினே இல்லை. நீங்கள் என்ன எவ்வளோ நாள் நோட் பண்ணிக்கோ, எவ்வளோ கொஷின் அனலைஸ் பண்ணி கடித இலக்கியம் இல்லாத கொஷின் இருக்காது. ஸோ கடித இலக்கியத்துலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். ஆனால் இந்த வாட்டி நம்ம லக்கு 2 கொஷின் கேட்டுச்சு ஓகேங்களா? 2மே அண்ணா தான் ஓகேங்களா? அதுவும் 10th ஓல்டு புக்லேருந்தே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி கடித இலக்கியம் எங்கே சார் படிக்கணும் அப்படின்னா ஓல்டு புக்கு மட்டும்தான். 10th 6லேருந்து 10th வரைக்கும் ஓல்டு புக்கு தான் கடித இலக்கியம் இருக்குது. நியூ புக்கில் கடித இலக்கியம் கிடையாது. நாட்குறிப்பு மட்டும் நியூ புக்கில் நம்ம படிக்கலாம். 11th நியூ ஆனந்தங்க நாட்குறிப்பு இருக்கும். அதுலேருந்து கொஷின் வரும். அது மட்டும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா? சரி வாங்க சார் போகலாம். அண்ணாவின் கடிதம் ஓகேங்களா? இருந்துச்சாங்க சிலபஸ் டேட்டா. இது 10th புக்கு தான் சார் ஓகேங்களா? தம்பி, சென்ற ஆண்டு பொங்கல் புதுநாளன்று உன் பக்கம் நின்றிடவும் பரிவினை பெற்று மகிழ்ந்திடவும் இல்லதனிலே புனலை மூழ்கிடை. இந்த டைலாக் தான் கேடுதுங்க. புனலை மூழ்கி புலியிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழிந்திருக்கும் காட்சியை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன். அங்கனம் இருந்து வந்த என்னை அதிலே பெரும் இன்பம் வேறு எதிலும் இல்லை என்ற எண்ணம் கொண்டு என்னை பிடித்திழுத்து கொண்டு போய் ஒரு பீடத்தில் அமர்த்தி விட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த அண்ணாவை பொறுத்த வரைக்கும் கடைசியில் என்ன சொன்னால் பொங்கல் புதுநாளை பற்றி பேசியிருப்பார். இந்த பொங்கல் இருக்குதுல பொங்கல் நாள் அதை பற்றி பேசியிருப்பார் சார். இவரும் தம்பிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி மூவா யார் கடிதம் எழுதிக்கிறார்? தம்பிக்கு எழுதுறாரு. அண்ணாவும் யாருக்கு எழுதிக்கிறார்? தம்பிக்கிட்ட தான் இதை எழுதியிருக்காரு ஓகேங்களா? மேலே எழுதியிருப்பார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் போட்டிருக்காரு ஓகேங்களா? அப்போ இவரும் தம்பிக்கு தான், மூவாவும் தம்பிக்கு தான் எழுதிக்காரு. அப்போ பொங்கல் புதுநாளை பற்றி தான் அண்ணா பேசியிருப்பார் ஓகேங்களா? இந்த கடித இலக்கியம் உள்ளவே புனடை மூழ்கி புலியிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழிந்திருக்கும் காட்சினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன். அங்கனம் இருந்து வந்து என்னை அதிலே பெரும் இன்பம் வேறு எதிலும் இல்லை என்ற எண்ணம் கொண்டு என்னை பிடித்திழுது கொண்டு போய் ஒரு பீடத்தில் அமர்த்தி விட்டாய். சொன்னது யார்? மூவா அண்ணா கடித இலக்கியத்தில் சொல்லியிருக்கார் அண்ணா ஓகேங்களா? பெரும் வெற்றி அல்லவோ என அண்ணா முழக்கமிட்டாய் ஓகேங்களா? பெரும் வெற்றி அல்லவோ என அண்ணா முழக்கமிட்டாய். நற்காலம் பொற்காலம் என்றெல்லாம் மகிழ்கின்றாய். அப்போ இது கூட கேட்கலாம் சார். பெரும் வெற்றி அல்லவோ என அண்ணா முழக்கமிட்டாய். இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த 2024 குரூப் 2 கேட்டாங்க ஓகேங்களா? நானும் என்னாலான அளவுக்கு உன் நம்பிக்கையை ஏற்றவனாக நடந்து கொள்வதில் முற்பட்டு இருக்கிறேன். எனினும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் புதுநாளன்று உன் புன்னகை தவழ்ந்திடும் முகத்தினை கண்டு அந்த பொலிவினை போற்றி தங்கு தடையற்ற நிலையில் இருந்து வந்து நான் கட்டுண்டு கிடைக்கின்றேன் அப்படின்னு சொன்னோம். ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி. இந்த டைலாக் தான் சார் இப்போ 2024 குரூப் 2 கேட்டாங்க. ஒன்று உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையே நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த பொங்கல் புதுநாள் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா? நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பொங்கல் புதுநாள் வரைக்கும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பொலிவு வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது யாருன்னா நம்ம அண்ணா சொல்லியிருக்காரு ஓகேங்களா? யாருக்கிட்ட? தம்பிக்கு ஓகேங்களா? இந்த டைலாக் தான் அப்படியே குரூப் 2 நம்ம 2024 கேட்டாங்க ஓகேங்களா? அடுத்து நலிந்தோறும் கூட இந்த நாளில் புது தெம்பு வர காண்கின்ற. நலிந்தோர் கூட இந்த நாளில் புது தெம்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த நாளே அந்நாளில் தமிழர் வாழ்ந்த நேர்த்தி பற்றி நினைவு எழுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கெல்லாம் எழுச்சி தரத்தக்க முறையிலும் அளவிலும் நம்மை சுற்றி காணும் பொருள் யாவும் நிலமடைந்தை தந்த நாள் பரிவுடன் ஆயினும் பாலூட்டும் தாயும் சேயுடன் விளையாட்டு காட்டி முடியாது பிறகு வீடு அடிப்பேன் என்று கொஞ்சுவதில்லையா? அதுபோல நிலமடைந்தை தன் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவான் வேண்டி உழைத்து பெறு. இந்த டைலாக் முக்கியம் சார். உழைத்து பெறு, உயிரினத்தை பெறு, முயற்சி செய்து பெறு, அன்போடு ஆணையிட்டது யாருன்னா அண்ணா. அப்போ உழைத்து பெறு, உயிரினத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு. நமக்கும் இதுதான் சார். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே இதுதான். உழைத்து பெறு, உயிரினத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு. சொன்னது யாருன்னா நம்ம அண்ணா ஓகேங்களா? நம் காலத்து நற்புலவர்கள் இந்த பொங்கல் புதுநாளில் மாண்பினை நலம் உணர்ந்து உவகை கொண்டாட செய்துள்ளனர். தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிழ்தனும் இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பில்லா முயற்சி தரும் பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அப்படின்னு சொன்னது முடியரசன் முழங்குகிறார் ஓகேங்களா? இந்த டைலாக் யாருன்னா முடியரசன் தான். அப்போ இந்த பாடல் வரி யாருடையதுன்னு கேட்கலாம். முடியரசனுடையது ஓகே. நமக்கு முடியரசன் சிலபஸ் இருக்காது. திராவிட நாட்டின் வானம் பாடி என அழைக்கப்படுவார் முடியரசு ஓகேங்களா? அதனால் இவர் கேட்கலாம் முடியரசு. இந்த டைலாக் சொன்னது முடியரசு. அப்போ தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனும் இனிக்கும் பொங்கல் திருநாள் என பொங்கல் திருநாள் வாழ்த்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாங்க. நம்ம முடியரசன் ஓகேங்களா? இது போய் அண்ணான்னு போடுறாதீங்க, முடியரசன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஓகேங்களா? இதை எடுத்து பேசுனது யாருன்னு கேட்டாங்கன்னா கடித இலக்கியத்தில் கேட்டாங்கன்னா அண்ணா ஓகேங்களா?
நாடு ஆம் இன்றிருக்கிறது. இத்தகு திருநாள் அன்று என்னால் இயன்றளவு கருத்து எழுத்து எழுதியுள்ளேன். இத்தகு திருநாள் அன்று என்னால் இயன்றளவு கருத்து விருந்து அளித்துள்ளேன் காஞ்சி இதழ் மூலம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது காஞ்சி என்ற இதழ் யாருது? அண்ணாவது. இதை கேட்டிருக்காங்க சார். எந்த இதழ் மூலம் அண்ணா வந்து கடிதம் எழுதி தம்பிக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா காஞ்சி இதழ் மூலம். அதான் சொல்கிறேன், இந்த திருநாளில் என்னால் இயன்றளவு கருத்து விருந்து அளித்துள்ளேன் காஞ்சி இதழ் மூலம். ஓகே, எந்த இதழ் மூலம்? காஞ்சி இதழ் மூலம். இது கேட்டிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவுடன் இதனையும் பெற்று மகிழ்ந்திருப்பாய். பொங்குக இன்பம், பொங்குக புதுமை, பொங்குக பொலிவு, வளம் பெருகிடுக, வாழ்வு சிறந்திடுக, வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். சொன்னது யார்? அண்ணா. இதையும் கேட்கலாம். பொங்குக இன்பம், பொங்குக புதுமை, பொங்குக பொலிவு, வளம் பெருகிட, வாழ்வு சிறந்திட, வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். சொன்னது யார்? நம்ம அண்ணா. பாரதியார் அங்கே வச்சு போட்டுறாதீங்க. வாழ்க தமிழ், வாழ்க சிறந்தமிழ்னா அவரும் அப்படி தான் கொஞ்சம் ரொம்ப கோஷமாக பேசுவார். உடனே அவர் போட்டுறாதீங்க, அண்ணா. ஓகேங்களா? அப்போ பொங்க இன்பம், புதுமை பொங்க, பொலிவு பெருகிடுக சொன்னது யாருன்னா அண்ணா. எந்த இதழ் மூலம் சொன்னாங்கன்னா காஞ்சி இதழ் மூலம். இந்த தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தரும் இனிக்கும் பொங்கல் திருநாள் பாடம் யாருன்னா முடியரசன். அதை எடுத்து இங்கே கடிதத்தில் இதில் பேசுறது அண்ணா. ஓகேங்களா? ஓகே, 3 கொஸ்டின் இதில் இருந்துடும். அடுத்தது உழைத்து பெரு உரியநேரத்தில் முயற்சி செய்து பெருன்னு சொன்னது அண்ணா. ஓகேங்களா? 4 கொஷினா? ஓகேங்களா? அதே மாதிரி தம்பி நாம் எத்தனை இன்னல்களுக்கு தள்ளப்பட்டதா இந்த பொங்கல் புதுநாள் வந்தால் மட்டும் நமக்கு ஒரு மகிழ் வந்துடுது அப்படின்னு சொன்னது அண்ணா. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த நீ கழுதியிருக்கும் காட்சினை கண்டு நீ அதாவது அன்போடு பொன்னடைய மூழ்கி பொலியிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் கொண்டு கனிமொழி பேசி இந்த கலைஞருக்கு காட்சினை கண்டு மகிழ்வு பெருநிலை இருந்தேன் அங்கனம் இது வந்து அதில் பெரும் இன்பம் வேறு எதிலும் இல்லை அப்படின்னு சொன்னது அண்ணா. ஓகேங்களா? அவ்வளோதான் சார். அண்ணா பற்றி இதில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? பொங்கல் புதுநாளை பற்றி தான் பேசியிருக்காரு. ஓகேங்களா? நலிந்தோர் கூட இந்த பொங்கல் புதுநாள் வந்து புத்தெம்பு வர காண்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்நாள் மட்டுமே உழைப்பின் பெருமை உணர்த்தும் உரையாடி மகிழ்ந்து வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்நாள் அந்நாளில் தமிழர் வாழ்ந்த நேர்த்தி பற்றிய நினைவு எழுகிறது. இந்த பொங்கல் திருநாள் தான் தமிழெல்லாம் இப்படி இருந்துங்க. அதான் தமிழருடைய கலைகள்லாம் ஒரு அந்த உரியடித்தல், அந்த வழுக்குமாறு ஏறுதல், அந்த மாதிரி தமிழர் கலைகள்லாம் அப்போ தான் தரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தமிழருடைய பற்றி நினைவு எழுகிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாமே அண்ணா தான். கேட்டு புனடியே மூழ்கி புலியடை உளவி பொன் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கலைந்திருக்கும் காட்சினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார்? அண்ணா. நீங்கள் தம்பிக்கு என்ன உடனே மூவாக போட்டுறாதீங்க சார். இங்கே என்ன பொங்கல் புதுநாளை பற்றி தான் பேசியிருப்பார். ஓகேங்களா? புனடை மூழ்கி புலியடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? தம்பிக்கு எழுதுந்து அண்ணாவை எழுதியிருப்பார், மூவா எழுதியிருப்பார். ஆனால் இந்த எழுதுந்து யார்? பொங்கல் புதுநாளை பற்றி எழுதுனது அண்ணா. ஓகேங்களா? இது எப்போ கேட்ட கொஸ்டின் பாருங்கள், நம்ம குரூப் 2 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் அந்த டைலாக். புனடைய மூழ்கி புலடைய உளவி பொன்னிலையும் துகிலும் பூண்டு நீ கனிமொழி பேசி நீ கலைந்திருக்கும் காட்சினை கண்டு பெருநிலையில் இருந்தேன் என்று தம்பிக்கு எழுதுனது யார்? அண்ணா. ஓகேங்களா? இந்த டைலாக் இது பாருங்கள். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களிடையே தள்ளப்பட்டிருந்தும் இந்த பொங்கல் புதுநாளில். பொங்கல் புதுநாள்னால் யார்? அண்ணா தான். ஓகேங்களா? நமக்கு மகிழ்வு என்று உரைத்தவர் யார்? என்று உரையாற்றியவர் அண்ணா. இப்போ 2024 கேட்ட குரூப் 2 2024 கேட்ட கொஸ்டின் தான் சார். ஓகேங்களா? அண்ணா. இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்கள் தள்ளும். பொங்கல் புதுநாளை பற்றி பேசினவே அண்ணா தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க கடித இலக்கியத்தில். இங்கே இருக்கும் பாருங்க. ஒன்று நாம் உணர்கிறோம். அங்கே இதுதான். ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களிடையே தள்ளப்பட்டிருக்கணும் இந்த பொங்கல் புதுநாள் மட்டும் நமக்கு வந்து ஒரு மகிழ்வு கிடைக்கிது. நாட்டுக்கும் ஒரு பொலி வந்து சேர்ந்து விட செய்கிறது. ஓகேங்களா? சொன்னது யார்? அண்ணா. ஓகேங்களா? கேட்டிருக்காங்களா? அண்ணாவிலேருந்து 2 கொஸ்டின் கடித இலக்கியம் ஆக்சுவலி, அதுவும் 10th ஓல்டு புக்லேருந்து. ஓகேங்களா? அதனால் கடித இலக்கியம் இல்லாத கொஸ்டினே இல்லை சார். அதனால் கடித இலக்கியம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க கடித இலக்கியம் எல்லாமே எடுத்து போட்டேன். ஓகேங்களா? அப்போ நீ படிக்க வேண்டியது உங்களோட இது தான் சார். ஹெட்செட் போட்டுக்கோங்க, பக்கம் புக்கு வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோ பார்த்து அப்படியே ஷார்ட் நோட்ஸாக கூட எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்ன டைலாக்கு இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டைலாக்கை ஃபுல்லாகவே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கொஷினாக நீங்கள் எழுதிக்கோங்க. சொன்னது அண்ணா. ஓகேங்களா? அவர் எந்த இதழ் மூலம் குறிப்பிட்டிருக்கார்? காஞ்சி இதழ் மூலம் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அன்பு அண்ணா யாருக்கு? தம்பிக்கு எழுதிருக்காரு. ஓகேங்களா? மூவாவும் தம்பிக்கு, அண்ணாவும் தம்பிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் சார். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நேரு என்ன கடித இலக்கியம் என்ன சொல்லியிருக்காரு? அவன் மகளுக்கு இந்திராவுக்கு எழுதிங்காரு. புத்தகத்தை பற்றி அதிகமாக பேசியிருப்பார். காந்தி அடுத்தது 7th புக்கில் கடித இலக்கியம் இருக்குது. அவர் என்ன சொல்லி தாய்மொழியை பற்றி பேசியிருக்காரு. அடுத்தது 9th புக்கில் மூவா எழுதியிருக்காரு, தம்பிக்கு எழுதியிருக்காரு, தமிழ் மொழியை பற்றி பேசியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது 10th புக்கு அண்ணா கடித இலக்கியம். அவர் என்ன பேசியிருக்காரு? பொங்கல் புதுநாளை பற்றி பேசியிருக்காரு. ஓகேங்களா? அவ்வளோதான் சார் கடித இலக்கியம். ஓகேங்களா? கடித இலக்கியம் எல்லாம் முடிஞ்சு. நான் எல்லா வீடியோவும் ஒன்றா போடல, தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சார் நோட்ஸ் எடுக்கலாம் நான் ஸ்கூல் புக்கில் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பக்கம் வீடியோ வச்சுக்கின்னு ஹெட்செட் போட்டுக்கின்னு ஸ்கூல் புக்கில் அப்படியே பார்த்து இந்த பாயிண்ட்டை அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார்.